உங்களுடைய துப்பட்டாவை 4 லேயரா இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கணும். இதுல 4 லேயர்ஸ் இருக்கு. இதுல 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய டாட்டர் 10 years old, அவளுக்காக தைக்கிறதுனால இது இந்த அளவு எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் தைக்கிறீங்களோ நெக் சைஸ் அதே அளவு வச்சுக்கோங்க. இப்போ பெரியவங்களுக்குன்னா 3 இன்ச் வைக்கலாம். நெக் டீப் 3 inches வைக்கிறேன். ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இது ரவுண்ட் ஷேப் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க இருந்து 15 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். பெரியவங்களுக்கு இருந்தா 17 inches வைக்கலாம். இப்போ இங்க இருந்து 15 inchesல மார்க் பண்ணனும். அதுக்கப்புறம் இங்க இருந்து 15 மார்க் பண்ணிக்கணும். இந்த கரெக்டா கார்னர்ல வச்சிடணும். கார்னர்ல வச்சு 15 inches மார்க் பண்ணணும். இங்கேயும் மார்க் பண்ணணும். இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் நெக் கட் பண்றேன். இது நீங்க பிகினர்ஸா இருந்தா ரொம்ப ஈஸியா தைக்கலாம். வீட்ல தையல் மிஷின் இல்லைன்னா கூட நீங்க கையிலேயே கூட எம்மிங் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியானது. வெட்டிட்டேன். கட் பண்ண பீஸ் இப்போ விரிச்சிருக்கேன். இது இந்த மாதிரி கிடைக்கும். இது எங்கேயுமே தையல் இருக்காது. தையல் போட தேவையில்லை. இந்த ஓரத்தை டபுள் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி நீங்கள் தைக்கணும். தையல் மிஷின் இருந்தால் நீங்கள் தைக்கலாம், இல்லைன்னா எம்மிங் செஞ்சிடலாம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வெட்டி இருக்கிறேன். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வெட்டிட்டு நீங்கள் வந்து இதில் வச்சு பேக் சைடில் வச்சு இந்த மாதிரி இப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரணும். இதில் வச்சு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ண பின்னாடி நான் காட்டுறேன். இப்போ இந்த கழுத்தில் கிராஸ் பட்டி வச்சு தைச்சிருக்கிறேன். இது இந்த மாதிரி வச்சு தைச்சிருக்கிறேன். இதை கொஞ்சம் கட் பண்ணி விடணும். இது ஃபுல்லாக சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விடுறப்ப கவனமாக கட் பண்ணணும். தையல் கட் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இதில் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கட் பண்ணி விட்டுட்டே வரணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ஃபோல்டு பண்ணி டபுள் ஃபோல்டு பண்ணி உள்ளே மடக்கி தைக்கணும். இதை இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணி உள்ளே மடக்கி தைக்கணும். தைச்ச பின்னாடி காட்டுறேன்.
இப்போ கழுத்து வச்சு தைச்சிட்டேன், ஃபோல்டு பண்ணி வச்சு தைச்சிருக்கேன். இதையும் டபுள் ஃபோல்டு பண்ணி மடக்கி தைச்சிருக்கிறேன். இப்போ இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த லேஸ் எடுத்து இது மேலே வச்சு இப்படி வச்சு தைச்சிடணும். இந்த மாதிரி வச்சு தைக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு தைக்கணும். தைச்ச பின்னாடி பார்க்கலாம். இப்போ லேஸ் வச்சு தைச்சிட்டேன், முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு இந்த கேப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்க வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.